பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இந்த தப்லீக் சகோதரர்களுக்கு நம்ம சொல்கிற நிறைய விஷயங்கள் சொல்லும்போது அது ஏற்க மறுக்கிறாங்க. இந்தந்த தீமைகள் இருக்குது, இந்தந்த விஷயம் தவறாக இருக்குது, கொள்கையிலே தவறாக இருக்குது, நன்மையை ஏவி தீமையை தடுக்கணும், அந்த வேலையை நீ செய்ய வேண்டிய விதத்தில் செய்கிறதில்ல, அடிப்படையாக எதை எடுக்கணும் எதை விடணும் இதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் பெரியாரோட வழியில் போயிட்டுருக்கிறீங்க அப்படின்னு எவ்வளோ தான் ஆதாரமாக சொன்னாலும் அதுக்கு எதிர்ப்பாக சில விஷயங்களை பேசி தன்னுடைய கொள்கையிலே பிடிவாதமாக இருப்பது. அந்த பிடிவாதமாக இருப்பது ஏன் அப்படின்னா, தலைமை அப்படி தான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குது, தலைமை அப்படி தான் போதிக்குது. இதுதான் காரணம். இது விஷயமா பார்த்தீங்கன்னா, நேரடியாகவே டெல்லி நிஜாமுதீனுக்கு சகோதரர் அபு அப்துல்லா கடிதம் எழுதியிருக்கிறார். அபு அப்துல்லா அவங்க ஏறக்குறைய அவருடைய சிறு வயசுலேருந்து, ஏறக்குறைய அவருடைய 18-19 வயசுலேருந்து தப்லீக் ஜமாத்தில் ரொம்ப தீவிரமாகவே வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது அந்த தப்லீக் ஜமாத்தில் உள்ள சில நடைமுறை பிரச்சனை, குடுக்கல் வாங்கல் பிரச்சனை, இதெல்லாம் பார்க்குறாரு. கொள்கையில் பிரச்சனை, எல்லாத்துலேயும் பிரச்சனையாக இருக்குது. இதை சரி செய்யணும், இதை சரி செஞ்சு நம்ம வேலை செய்யணும், இது முக்கியமான வேலை, நன்மையை ஏவி தீமையை தடுக்கிற வேலை முக்கியமான வேலை. அப்போ இந்த வேலையை செய்கிறதா இருந்தால் நம்மள்கிட்ட மாற்றங்கள் இருக்கணும், நல்ல மாற்றங்கள் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்கள் செய்கிறாரு. அது எப்போ செய்கிறாருன்னா 1978 நிஜாமுதீனுக்கு ஒரு லெட்டர் ஒன்று போகிறார். அன்னைக்கு அமீராக இருந்தவர் இன்னாமுல் ஹசன் அப்படிங்கிற பெரியார் தான் இவங்களோட பேர் பெரியார் தான் அமீராக இருந்திருக்கிறார். உலக அமீர், தப்லீக்கு உலக அமீர் அவர். அப்போ அவருக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. அந்த லெட்டரை பார்த்தீங்கன்னா முழு விவரம் அன்னஜாத் அப்படிங்கிற பத்திரிக்கையில் மே 2007 இருக்குது. இதை படித்து பாருங்கள். வெறுமனே தப்லீகுடைய மேலிடம் சொல்கிறத மட்டும் நீங்கள் கேட்டு செயல்பட்டீங்கன்னா மறுமையில் வெற்றி கிடைக்குங்கிறது எந்த உத்தரவாதமும் கிடையாது. அப்போ முதல்ல தவறுகள் அப்படின்னு சொல்லும்போது சுட்டி காட்டப்பட்டால் திருத்தக்கூடிய பண்பு இருக்கணும். இந்த பண்பு சுத்தமாக தப்லீகை சார்ந்த சகோதரர்கிட்ட கிடையவே கிடையாது. அதுக்கு ஏதாவது பதிலை சொல்ல வேண்டியது, உலமாக்கிட்ட போது ஆலோசனை அவங்கள்ட்ட மட்டும் கேட்க வேண்டியது. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் நீங்கள் எழுதின புக்கில் தானே இருக்குது. அது எப்படி எந்த ஆதாரத்தை அடிப்பில் எழுதுனாங்க அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இந்த அஜர் சரின்ட்டாரு, அவ்வளோ பெரிய உலமாக்கள் அவங்களுக்கு தெரியாததா இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை தான் சொல்கிறாங்க. அப்போ அந்த எழுதப்பட்ட லெட்டரில் சில விஷயங்களை மட்டும் நம்ம படிக்கிறோம். பெரும் மதிப்புக்குரிய ஹஜரஜி அவர்கள் சமூகத்திற்கு அபு அப்துல்லா எழுதினது, அஸ்ஸலாமு அலைக்கும், நலம் நலமே நாட்டம். கடந்த செப்டம்பர் மாதத்தை கடைசி டெல்லிக்கு நான் வந்திருந்தேன். இவர் அதிகமாக டெல்லிக்கு போகிறது, அந்த மாதிரி சில்லா போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவர் ஈடுபட்டு இருந்திருக்காரு. தங்களின் உடல்நிலை சீராக இல்லாத காரணத்தினால் மர்கஸில் உள்ள மௌலவி யூசுப் சுலோனி அவரிடம் எனது உள்ளத்து எண்ணங்களை எடுத்து வைத்து கருத்து பரிமாறி கொண்டு திரும்பினேன். அதாவது அஜரஜியை பார்க்க முடியல, இன்னாமுல் ஹசன் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கு, அதனால் பார்க்க முடியல. நான் டெல்லி, அதாவது மௌலவி யூசுப் சிலோனி அவங்கள நான் கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்தேன். சுமார் 2.5 மாதத்துக்கு நீண்ட ஆலோசனைக்கு அப்புறம் இந்த கடிதத்தை அனுப்பியிருக்கிறேன். அதாவது இந்த லெட்டரை உருதுல தமிழில் எழுதி உருதுல மொழிபெயர்த்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. மக்களின் சர்வ பிரச்சனையை தீர்க்க இந்த புனித பணி முறைப்படி செய்யப்பட வேண்டும் என்பதில் அசைக்க முடிய நம்பிக்கை உள்ள நான். அதாவது இந்த வேலையை வச்சு நிறைய பிரச்சனை நம்ம தீர்த்துக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை நான் நம்பிக்கொண்டவனா இருக்கிறேன். மௌலானா இல்யாஸ் அவங்க பணித்து சென்ற வேலை முறைகளை விட்டு நாம் வெகு தூரம் விலகி சென்று இருக்கிறோம் அப்படின்னு இந்த விஷயத்தை குறிப்பிடாரு. அவர் ஆரம்பித்தவர் ஒரு நோக்கத்துக்கு ஆரம்பித்தார், அந்த நோக்கத்தில் நம்ம மாறி போயிட்டுருக்கிறோம். அதிகமான கார்கூன்கள் வெவ்வேறு விஷயங்களில் செயல்பட்டு இருக்கிறாங்க. 2 வாழ்க்கையாக வாழ்கிறாங்க. அதாவது பள்ளிக்குள்ள ஒரு வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை வேறு மாதிரி இருக்கும். வியாபாரம், குடும்ப வாழ்க்கைகளில் தீன் வர வேண்டும் என்ற அக்கறையே அவர் இருப்பதாக தெரியல. என்கிட்ட இவர் அதிலே இருக்கிறார்ல, 5 வருஷம் 20 வருஷம் இதிலே இருக்கும்போது அங்குள்ள நிறை குறைகள் பளிச்சுன்னு தெரியும். அப்படி இருக்கும் கார்கூன்கள் சொல்லக்கூடியவங்கள்ட்டே தீன் இல்லைங்கும் போது மக்கள்கிட்ட எப்படி வரும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாரு. வீட்டில் தீன் கிடையாது, இவங்க தொப்பி போட்டிருப்பாங்க, நீங்கள் பார்க்குறோம்ல, வண்டியில் தப்லீக் ஜமாத் சார் வண்டி விட்டு போகிற பின்னாடி லேடிஸ் உட்காந்துருப்பாங்க, முக்காடு கூட இருக்காது. எல்லா வீடுகளையும் சில வீடுகள் அந்த மாதிரி இருக்குது. அப்படி இருக்கும்போது இது சினிமாவுக்கு போகிறாங்க, இதெல்லாம் தடுக்காமல் இருக்கிறாங்க. பிரச்சாரம் பண்ணும்போது
விலாயத்துடைய பேச்சை பேசுபவர்கள் சொந்த வாழ்க்கையில் சாதாரண விஷயங்கள் கூட அறியாதவங்களும் இருக்கிறாங்க. தீனுடைய உழைப்பில் ஈடுபட்டால் மனைவி, மக்கள், பெற்றோர், சுற்றத்தார் கடமையில் நிறைவேற்ற வேண்டியதில்லை இப்படி நினச்சிக்கிட்டாங்களாட்டிருக்கு. இவங்கள்ட்ட பணம் கொடுத்தா வராது, கடன் வாங்கினாங்கன்னா தரமாட்டேங்கிறாங்க. பேசும்போது இவங்க அவங்கள மாதிரி அல்லாஹ் மேலே நம்பிக்கை வச்சவங்க யாருமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு பேசுவாங்க. வஸ்துக்கள் மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாங்கிற அடிப்படையில் பேசுவாங்க. ஆனால் இறை நம்பிக்கை நாஸ்திகன் கூட செய்ய மாட்டான். அப்படிப்பட்ட வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதாவது அல்லாஹ் பார்த்துக்குவான்னு சொல்லி கடையை விட்டு வர சொல்லுவாங்க. இவங்களோட செருப்பை பத்திரப்படுத்துறதுக்கு பள்ளிவாசல் ஒழிச்சு வைப்பாங்க. இப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயத்தை சுட்டி காட்டுறாரு. சுட்டி காட்டிட்டு தான் நான் சென்ற 1977 ஜூனில் இலங்கை சென்றிருந்த போது ஒரு கார்கூன், அது முக்கியமான கார்கூன் ஒரு என்னோடு இருந்தார். ஒரு சந்தர்ப்பத்தை வட்டி பற்றி ஆழமாக பேச நேரிட்டது. அப்போ அவர் ஆட்சியத்துன்னு கேட்டுட்டு, நான் ஓய்வு பெற்ற சமயத்தில் கிடைத்த பணத்தை பேங்கில் போட்டிருக்கேன், பேங்க்கில் போட்டிருக்கேன், அதற்கு கிடைக்கும் வட்டி பணத்தை வச்சு தான் நான் ஜமாத்தில் வந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். நான் திடுக்கிட்டேன். வட்டி சம்பந்தம் முறைப்படி அவர் அறிந்திருந்தால் அவர் அதை விட்டு விலகி இருப்பார். இப்போது நமது முயற்சிகள் அந்த அடிப்படையில் இல்லை என்பதுதான் எனது வருத்தம். நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்க, வட்டியை பற்றியும் பேச மாட்டாங்க, சிறுக்கை பற்றியும் பேச மாட்டாங்க, பிதயத்தை இதெல்லாம் தப்லீக் ஜமாத் மிகப்பெரிய ஒரு குறை. இந்த குறையை வச்சுக்கிட்டு 4 நாள் 40 நாள் 30 நாள் 3 மாதம் 4 மாதம் எதோ ஒன்று போய்கிட்டே இருக்க வேண்டியது தான். அப்போ வட்டி விஷயத்தில் எவ்வளோ அலட்சியமாக இருக்கிறாங்க. அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கார்கூன்னு சொன்னாங்க. இன்னொருத்தர் அக்காளையும் தங்கச்சியும் மனைவியாக ஒரே டைமில் மனைவியை வச்சுருக்கிறாரு. இதெல்லாம் நிறைய இந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி செல்வந்தர்கள் தன்னுடைய பேச்சுக்களில் பெரிய அளவுக்கு பேசுகிறாங்க. பேசிட்டு ஏழை கார்கூன்களை நுஸ்ரத்ங்கிற பேரில் வசப்படுத்தி வச்சுக்கிறாங்க. ஏழைகளை இவங்க கூட்டிகிட்டு போய் இவங்களுக்கு கையாளாக வச்சுக்கிட்டு வேலை செஞ்சு கொடுக்கும், அந்த மாதிரி வச்சுக்கிறாங்க. அது சிறுவர்கள் மீது பாடுபட்டு அவர் ஜமாத்தில் அழைச்சிட்டு போய் சில கார்கூன்கள் தங்கள் இச்சையை தீர்த்துக்கொள்ள அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். இது குறித்து பலர் என்னிடம் சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னு நிறைய விஷயங்களை இவர் பதிவு பண்ணுறாரு. இப்போ நிறைய விஷயங்கள் பதிவு பண்ணும்போது நேருக்காகவும் இவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நேருக்காகவும் சொல்லப்பட்ட விஷயத்தை இவங்க ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க? அப்போ காரணம் தான் தலைமை சொல்லிருச்சு. அப்போ இதே 1978 எழுதியிருக்கிறார் லெட்ரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1900 இதெல்லாம் கிட்டத்தட்ட லெட்ரு போட்டு கிட்டத்தட்ட 47 48 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நேரடியாக 1988 மார்ச் 19ஆம் தேதி டெல்லிக்கே போயிருக்கிறார். சௌர் அபு அப்துல்லா அவங்க டெல்லிக்கே போய் அங்கே போய் தன்னோட கருத்து டைரெக்டாக சொல்லியிருக்கிறார். டைரெக்டாக சொல்லி இந்த விஷயம் தவறாக இருக்குது, குரான் ஹதீஸ்க்கு மாற்றமாக இருக்குது, இந்த புக்கை தூக்கி வச்சுட்டு நாம் குரானை மக்கள் மத்தியில் கொண்டு போகணும் இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை எல்லாம் சொல்லும்போது அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, இந்த புத்தகத்தில் தான் பரக்கத்து இருக்குது, இந்த புக்கு தான் பரக்கத்து இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை பேசியிருக்கிறாங்க. அப்போ இது எதை காட்டுது? நேரடியாகவும் சொன்னாலும் கேட்கக்கூடிய மனநிலையில் இவங்க இல்லை. ஏன்னு கேட்டால் டைரெக்டாக பார்த்து 1978 லெட்ரு போடப்படும், அதுக்கும் முறையில்லை. அதே மாதிரி 1988 நேரடியாக போய் பேசியிருக்காரு, அதுக்கும் பதில் இல்லை. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் தான் பரக்கத்து இருக்குது, இதை தான் படிக்கணும் இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை தான் மேலிடத்துடைய கொள்கையே அதுதான். இப்போ மேலிடம் மாறுச்சு அப்படின்னா இவங்க மாறுவாங்க, கீழே உள்ளவங்க மாறுவாங்க. தப்லீகுடைய தலைமை நல்ல மாற்றத்துக்கு வந்துச்சு அப்படின்னா கீழே உள்ளவங்க மாறுவாங்க. இல்லை அவங்க மாற மாட்டாங்க, அப்படியே தான் இருப்போம், எவ்வளோ சுட்டி காட்டுன்னு நாங்கள் அப்படி தான் இருப்போம், பெரியார்களுடைய வழி தான் எங்கள் வழின்னு சொல்லி டெல்லி நிஜாமுதீன் இயங்குச்சுன்னா இங்கே உள்ளவங்க அத்தனை பேருமே அப்படி தான் இயங்குவாங்க, எந்த மாற்றமும் வராது. அல்லாஹ் அருள் புரிஞ்ச சில பேர் மாறி வருவாங்க, அல்லாஹ்வுடைய உதவி கூட மாறி வருவாங்க. ஆமாம் இது குரானுக்கு மாற்றமாக இருக்குது, குரானை கையில் எடுக்கும்போது ஆமாம் குரானுக்கு மாற்றமாக இருக்குது, ஹதீஸ்க்கு மாற்றமாக இருக்குது, எவ்வளோ பெரிய அறிஞர் சொன்னாலும் மாற்றமாக நம்ம எடுக்கக்கூடாது அப்படி நிலைப்பாட்டுக்கு தன்னை திருத்தி கொள்வாங்க. இது ரொம்ப ரொம்ப கம்மியான நபர்கள் தான் இருப்பாங்க. அப்போ தப்லீகுள்ள சகோதரர் மாறாததுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் தலைமை மாற மறுக்குது. இது நேரடி 1978 லெட்ரு போட்டும் மாறல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1988 நேரடியாக போய் அழைப்பு கொடுத்து மாறல. அதுக்கப்புறம் இப்போ தான் 2005 அப்புறம் ஒரு 6 அப்புறம் முன்தஹப் அஹாதீஸ் அப்படிங்கிற புக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. அது அவங்களுக்குள்ள முதல்ல படிச்சுட்டு இருந்தாங்க. 2008-10 அந்த புக்கு யாரக்குறைய வெளியில் வந்துச்சு. அது உருதுல 2000 வெளியில் வந்துருக்கு. தமிழாக்கம் வரும்போது யாரக்குறைய 2007-8 நினைக்கிறேன்.
அப்போ அந்த மாதிரி காலகட்டத்தில் வரும்போது இது அவங்களுக்குள்ள வச்சு படிச்சுக்குவாங்க. அதில் ஹதீஸு குரான் இருக்கும், அது நிறைய பலவீனமான ஹதீஸும் இருக்கும். அது எல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒரு சரியான செய்தி ஏன் கொண்டு வர முடியல இவங்களால? அப்போ என்னன்னா, அப்போ இந்த ஜமாத்துள்ள தலைவர்கள் அமீர் என்ன சொல்லிட்டாரோ அதுக்கு கட்டுப்பட்டு நடக்கணுங்கிற அந்த சித்தாந்தம் தான் இவங்கள்ட்ட இருக்குது. அதனால் சித்தாந்தத்தின் அடிப்படை இயங்கக்கூடிய ஜமாத்தாக தான் இருக்குது. நம்ம இவங்க சொல்கிறாங்கல்ல இவங்கக்கிட்ட மட்டும்தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி, அப்படி கிடையாது. மேலிடத்துலையும் தகவல் போய் சேர்ந்துருக்குது, பல வகைகளை போய் சேர்ந்துருக்குது. அதை மறுக்கக்கூடிய பண்பு தான் தலைமைக்கும் இருக்குது. தலைமைக்கு கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் அப்படி தான் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹி